என்னை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினவங்க இப்படி தான் நடத்தினாங்க. நான் ரட்சிக்கப்பட்டதனுடைய காரணமே அதுதான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், நான் ஒரு நாள் குறிக்கப்பட்ட நாளில் என்னுடைய வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறதுக்கு, ஏழைகால் கொச்சின் மெயிலில் என் லைஃப்பை முடிச்சுக்கிறதுக்கு நான் டிசைட் பண்ணி நான் உட்காந்துருக்கேன். இன்னும் 2 hours ஒரு 5-5:15 இருக்கும். 7:15 மணிக்கு இடத்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இருட்டின பிறகு விழுந்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் இடத்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பாம்பேலேருந்து சாகிறதுக்காக வந்தேன். எங்கள் அம்மாவை பார்த்துட்டு கடைசியாக ஒரு முறை எங்கள் அம்மா முகத்தை, தங்கச்சி முகங்களை பார்த்துட்டு போய் விழுந்துடுறதுக்காக இடத்த எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். ஒரு 5-5:15 இருக்கும். அப்போது ஒரு மனுஷன் உள்ளே வந்தார். எங்கள் அண்ணன் அங்கேருந்து அவரை கூப்பிட்டாரு. வாங்க மிஸ்டர் கோவிந்தசாமின்னு கூப்பிட்டாரு. அதனால் கோவிந்தசாமின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு 2 பேரும் வெளியே கிளம்புனாங்க. வெளியே கிளம்பிட்டு அவர் கேட்டார், தம்பி நீங்கள் சும்மா தானே இருக்கிறீங்க, நாங்கள் ஒரு மீட்டிங் போகிறோம் வரீங்களான்னு கேட்டார். அப்போது நான் கேட்டேன், மீட்டிங்கா, என்ன மீட்டிங்குன்னு கேட்டேன். அவர் சொன்னார், கிறிஸ்டியன் மீட்டிங் தம்பி அப்படின்னார். எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. சிரிக்கவே தான். நான் சொன்னேன், யோ ஓம் பேர் கோவிந்தசாமி, என் பேர் தாமஸ்ராஜ், நான் உன்னை கூப்பிடணும், பட் நீ என்ன கூப்பிடுறது ரொம்ப கேவலமாக இருக்கு. அவரை பார்த்தீங்கன்னா ஒரு பங்கர மாதிரி இருப்பார். ஒரு 4 முளை வேட்டி கட்டிட்டு ஒரு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருப்பார். நல்லா சுத்தமாக ட்ரெஸ் பண்ண மாட்டார். நான் அவர் என்னவோ நினச்சிட்டேன். எனக்கு அப்புறம் தான் தெரியும், இஸ் அ கோல்டு மெடலிஸ்ட்டு டீச்சர், கார்பரேஷன் டீச்சர், கோல்டு மெடல் வாங்கினவர். ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படியே பைத்தியக்கார மாதிரி இருப்பார். அப்போ அவர் சொன்னார், உடனே எனக்கு நான் என்னமோ ஜெயித்துட்ட மாதிரி கேட்டேன், என்ன நீ ஒரு ஹிந்து என்ன கூப்பிடுற மீட்டிங்கு, எனக்கு தெரியாதா ஏசுநாதரை. அப்போ அவர் உடனே கேட்டார், தம்பி நல்லது தான், நீ கிறிஸ்தவ வீட்டில் பிறந்த, உனக்கு தாமஸ் ராஜ்னு பேர் வச்சாங்க, நான் இந்து வீட்டில் பிறந்தேன், எனக்கு கோவிந்தசாமின்னு பேர் வச்சாங்க, நம்ம 2 பேரும் முஸ்லீம் வீட்டில் பிறந்த அப்துல் காதர்னு பேர் வச்சுருப்பாங்க. பேர் நம்மளை கொண்டு சொல்ல, தம்பி நீங்கள் தாமஸ் ராஜ்னு சொல்கிறீங்கல்ல, உங்களுக்கும் இயேசுவுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க. உங்களுக்கும் இயேசுக்கு என்ன சம்பந்தம்? நீங்கள் அதே கேள்வி என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் கோவிந்தசாமி தான். ஆனால் நான் சொல்லுவேன், ஒரு டாக்டர் வீட்டில் புள்ள பிறந்ததுனால அவன் டாக்டர் ஆக முடியாது தம்பி. ஒரு என்ஜினியர் வீட்டில் புள்ள என்ஜினியர் ஆக முடியாது, அவன் படிக்கணும். நீங்கள் பரம்பரையாக நீங்கள் தொழில் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு இயேசுவுக்கு என்ன சம்பந்தம் அதை சொல்லுங்கன்னு கேட்டார். நான் ரொம்ப ஆர்கியூ பண்ணேன் அவர்கிட்ட, ஆனால் ஒன்றும் செல்லுபடி ஆகலை. கடைசியாக எங்கள் அம்மா கேட்டாங்க, டேய் என்னடா நீ சின்ன வயசில் நீ எவ்வளோ பக்தியாக பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு கோயிலுக்கு போனேன், இப்போ ஒரு ஹிந்து ஒன்றை கூப்பிடுறாரு, நீ முரண்டு பிடிச்சி நிற்கிற, கோயிலுக்கு தானடா கூப்பிடுறாரு. நான் என்ன நினச்சேனோ தெரில. சரி, என்ன சாவுறது சாவு தான் போகிறோம், இது அம்மா சொல்ல தட்டிட்டியான்னு சாவுது. சரி கோயிலுக்கு தானே போனோம், எத்தனை வாட்டி கோயில், 21 வயசு வரைக்கும் கோயிலுக்கு போயாச்சு, என்ன நடந்துச்சு பெரிய கோயிலில்? சரி என்னங்க எப்போங்க முடியும்? 8:30 மணிக்கு முடியும். சரி உடனே நான் தீர்மானித்தேன், 7:15 மெயிலில் விட்டுடலாம், 10 மணிக்கு மேலே ஒரு பெங்களூர் மெயில் இருக்குது. பட் அன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் முடிச்சுக்க டிசைட் பண்ணிட்டேன். அந்த நாள் தான் என் வாழ்க்கையினுடைய கடைசி நாள். நான் தீர்மானம் எடுத்துட்டேன், அதில் அந்த மாற்றமே இல்லை. அந்த ஹிந்து பைபிள் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போனார். நான் 20 ஃபில்டர் சிகரெட் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போனேன். நான் கிறிஸ்தவன், பரம்பரை கிறிஸ்தவன், செயின் ஸ்மோக்கர். 21 வயதில் செயின் ஸ்மோக்கர். 20 சிகரெட்டை மடியில் வச்சுட்டு போனேன். ஏன்னா எங்கள் கோயிலில், நாங்கள் முன்னால் போன கோயிலில் திருவிருந்துக்கு முன்னாலே தம் அடித்து வெளியே போட்டு நாங்கள் உள்ளே போய் திருவிட்டு வருவோம். திருவிருந்து முடிஞ்ச பிறகு வெளியே தம் அடிச்சுட்டு வெளியே போவோம். எங்களை யாரும் சொன்னதில்லை. எங்கள் போதகருக்கே சிகரெட் வாங்கி கொடுக்க நாங்கள் தான். எங்களுக்கு தப்புது யாரும் சொன்னதில்லை, எங்கள் போதகருக்கு நாங்கள் அடித்து வாங்கி கொடுத்தது தானே. அதனால் எங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் தப்புன்னு தெரியவும் தெரியாது. கிறிஸ்தவத்தில் இதெல்லாம் உண்டு. ஆனால் அன்றைக்கு சிகரெட் எடுத்துகிட்டு உட்கார்ந்தேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டேன். அவங்களுடைய பாடல்களும் ஆராதனையும் கர்த்தருடைய வசனமும் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் வெளியே போய் ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன். நான்
தொடர்ந்து ஸ்மோக் பண்ணுறவன் எப்படி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார்ந்தேன்னு எனக்கு தெரியலை. அந்த நினைவே இல்லாமல் உட்கார்ந்தேன். நான் வெளியே போனேன். வெளியே போய் நான் ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் ஒரு இயேசுவை அறிஞ்சிருக்கேன். ஆனால் இன்றைக்கு இந்த ஐயா சொல்கிற இயேசு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இதுதான் இவர் அறிவிக்கிற இயேசு தான் உண்மையான இயேசுவாக இருந்தால் இன்றையோடு இந்த சிகரெட்டு பழக்கம் என்னை விட்டு ஒழியணும். என் சினிமா பழக்கம் என்னை விட்டு ஒழியணும். என் தீய பழக்கம் என்னை விட்டு ஒழியணும். இவர் சொல்கிற இயேசு உண்மையாக இருந்தால் நான் அந்த சர்ச்சு வாசலில் அந்த சிகரெட்டை கிழித்து தீப்பெட்டியை போட்டு மிதிச்சுட்டு நான் வீட்டுக்கு போனேன். 10 மணிக்கு ட்ரெயினில் சாகணும்னு விரும்பி என்னுடைய மைண்டு முழுவதும் செத்துப்போ 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 செத்துப்போ, இனி நீ வாழ முடியாது அந்த எண்ணத்திலே இருந்தேன்னா என்னுடைய வாழ்க்கையில் முதல் முறையாக எனக்கு விவரம் தெரிந்து நான் சமாதானமாக நித்திரை பண்ண ராத்திரி அதுதான். அந்த எண்ணமே இல்லாமல் காலையில் எழும்பி நான் பைபிள் எடுத்தேன். எழும்பின உடனே பைபிள் எடுத்தேன். 21 வயது வரைக்கும் நான் கிறிஸ்தவன். நீங்கள் பைபிள் வாசிக்கிறீர்கள், இந்த மாதிரிலாம் நான் வாசிக்க மாட்டேன். சொல்லி முடிக்கிறவர்கள் வாசனத்தை வாசிப்பேன். கண்ணீர் வாசிப்பேன். பைபிள் அந்த சின்ன வயதிலேயே எந்த அதிகாரம் எங்கே இருக்குது, எந்த வசனம் இருக்குது, போதகர் சொல்லி முடிக்கிறக்குள்ள நான் வாசிப்பேன். எங்கேயாவது ப்ரேயர் மீட்டிங் போனால் ஐயர் என்ன தான் கூப்பிட்டு போனார் வசனம் வாசிக்கிறேன். ஏன்னா அவரே தப்பாக வாசிப்பார். நான் கரெக்டாக சின்ன வயசில் அவ்வளவு பக்தியாக வாழ்ந்தவங்க பைபிளை வாசித்திருக்கேன். ஆனால் இன்றைக்கு இந்த பைபிள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் சொல்கிறேன், அன்றைக்கு நான் அறிந்த இயேசுவை நான் இன்றைக்கு அறிஞ்சிருந்தேன். இன்றைக்கு பைபிள் வாசிக்கிட்டு இருந்தேன்னா இன்றைக்கு வரைக்கும் நான் ஒரு ஸ்மோக்கராக பைபிளும் வாசித்தேன், ஸ்மோக்கும் பண்ணேன். கோயிலுக்கும் போனேன், சினிமா கோட்டைக்கும் போனேன். கோயிலுக்கு வாரத்துக்கு 1 நாள் போனேன், சினிமா கோட்டைக்கு 7 நாள் போனேன். என்னுடைய வாழ்க்கை அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கு இந்த வேதத்தோடு ஐக்கியப்பட்டேன். இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையில் பிரவேசிச்சது. இந்த வசனத்துக்கு வசனம் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இதனோடு மணிக்கணக்காக செலவு பண்ணேன். முன்னால் ஒரு அதிகாரம் வாசிக்கிறதுக்கு படாத பாடு படணும். இப்போ பக்கமாக வாசித்தேன், மணிக்கணக்காக உட்கார்ந்தேன். அதனுடைய முடிவு இந்த வசனத்தோடு ஐக்கியப்பட்டேன். இந்த வசனம் என்னை வேறு விதமான வழிக்குள்ள நடத்துச்சு, என் வாழ்க்கையை மாற்றிச்சு, என்னை மறுவப்படுத்துச்சு. நான் சொல்லுவேன், இன்றைக்கு உங்கள் மத்தியில் என்னை போதகனாய் நிறுத்தினது அந்த தேவனோடு உள்ள ஐக்கியம். இரவும் பகல் அவரோடு வேதத்தை உட்கார்ந்து வாசித்து ஜெபம் பண்ணி என்னை ஒரு பெரிய ஒரு பிடிக்குள்ள இன்றைக்கி எனக்கு சொல்லுவேன். இன்றைக்கி அந்த மனுஷன் கேட்டால் உனக்கும் இயேசுவுக்கு என்ன ஐக்கியம்னு சொன்னால் நான் மணிக்கணக்காக பேசுவேன் அந்த ஐக்கியத்தை பற்றி. ஆண்டவரோடு உறவு எப்படி, ஆண்டவரோடு ஐக்கியம் எப்படி. அன்றைக்கு நான் கிறிஸ்தவன், இன்றைக்கு நான் கிறிஸ்தவன்.